ஹலோ விவாஸ், வெல்கம் டு எக்கோ வாய்ஸ் ஓவர். சாத்தானுக்கு ஒரு பைபிள் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த சாத்தானையே வரவழைக்கும் ஸ்தபிக்கப்பட்ட ஒரு கருப்பு புத்தகம். மனிதர்களே படிக்க கூடாத அந்த புத்தகம் மீறி படித்தால் மரணம் நிச்சயம். இந்த புக்கு பேரு கோடெக்ஸ் ஈகஸ். இப்ப இந்த புக்கு ஸ்வீடன் நாட்டு மியூசியத்துல இருக்கு. இந்த புத்தகத்தோட வெயிட் என்னன்னு தெரியுமா? 72 கிலோவா. ஒரு சராசரி மனிதனோட இடுப்பு அளவு இருக்குமா இந்த புக்கு. பேப்பர் இல்லாத காலத்துல கழுதையோட தோளால் செய்யப்பட்ட பேப்பர்னால எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்துல கோரமான சைத்தானோட படம் வரையப்பட்டிருக்குமா. இப்படி ஒரு புத்தகத்தை யார் எழுதியிருப்பா? அப்படி அதுல என்னதான் இருக்குன்னு பாப்போமா? அது 13ஆம் நூற்றாண்டு. ஒரு துறவி கடவுளுக்கான விஷயங்களை விட்டுட்டு சைத்தானை எப்படி பூமிக்கு வர வைக்கிறதுன்னு ஆராய்ச்சி பண்றான். இதை கேள்விப்பட்ட அந்த நாட்டு அரசன், இப்படிப்பட்ட துறவி நம்ம நாட்டுல இருக்க கூடாது, அவன் உயிரோட இருக்கும் போதே அவனை சுத்தி செவர் எழுப்பி அவனுக்கு சமாதி கட்ட உத்தரவு போட்டாரு. அந்த துறவி அரசன் கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்டான். தன் கடைசி ஆசையா ஒரு எழுதப்படாத புத்தகத்தை தன்னோட சமாதியில வைக்கணும்னு அரசன் கிட்ட மன்றாடி கேட்டுக்கிட்டான். அரசனும் சாவ பறவை சேர்க்கிறான்னு சரின்னு சொல்லிட்டாரு. அவனையும் அந்த புத்தகத்தையும் உள்ள வச்சு சுத்தி செவர் எழுப்பி சமாதி கட்டிட்டாரு அரசர். அவனும் இறந்து போயிட்டான். சில வருடங்கள் கழிச்சு அந்த சிறைச்சாலையை விரிவுபடுத்துறான் அந்த அரசன். அப்ப அந்த சமாதியை இடிக்கும் போது அந்த நாட்டு அரசனுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா துறவியோடு சேர்த்து புதைக்கப்பட்ட அந்த எழுதப்படாத புத்தகத்துல 300 பக்கமும் எழுத்துக்களால் எழுதப்பட்டிருந்துச்சு. அப்படி என்னதான் எழுதிருச்சுன்னு தெரியுமா? சாத்தானை எப்படி பூமிக்கு வர வைக்கிறது, கெட்ட காரியங்களுக்கு பயன்படுத்துறது, ஏவல் பில்லி சூனியம் வைக்கிறது, விதமான பிளாக் மேஜிக் பண்றது. அந்த துறவியால் எப்படி சமாதியில் இருந்து அந்த 300 பக்கத்தை எழுதியிருக்க முடியும்? வாய்ப்பே இல்ல. அது ஒரு சைத்தானால மட்டும்தான் எழுதியிருக்க முடியும்னு அரசன் ஆணித்தனமா நம்பினான். அந்த புத்தகம் அழிவுகளை மட்டும்தான் தரும் நினைச்சு ஒரு பெரிய குழி தோண்டி அந்த புத்தகத்தை புதைச்சிடுறான் மன்னன். இல்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மரக்கடை வச்சிருக்கவரு இந்த புக்க அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. அவர் எடுத்துட்டு போன அன்னைக்கு அவங்க வீட்டுல இருந்த 8 பேரும் அன்னைக்கு நைட்டு மர்மமான முறையில மரணம் அடைஞ்சிருக்காங்க. அப்படியே அந்த புக்கு பல யூரோப்பியன் கண்ட்ரீஸ சுத்திக்கிட்டே வந்திருக்கு. ஆள் மாறி வேற ஆள்கிட்ட வச்சிருந்திருக்காங்க. நிறைய இறப்புகளை சந்திச்ச உடனே அந்த புக்கை எல்லாரும் அவாய்ட் பண்ணிருக்காங்க. இந்த புக்கை யார் வச்சிருக்காங்களோ அந்த இடத்துல திகிலான அமானுஷ்யமான விஷயங்கள் அதிகமா நடக்குமா. இதை யார் அழிக்க நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு மரணம் உறுதியா நடக்குமா. ஸ்வீடன் நாட்டு அரசு இந்த புக்கை முக்கியமான இடத்துல வச்சிருந்திருக்காங்க. அந்த இடத்துல ஏற்பட்ட தீ விபத்துல அந்த புக்கோட இருந்த எல்லா பொருட்களும் எரிஞ்சு சாம்பல் அடிச்சான். பட் இந்த புக்கு மட்டும் வச்ச இடத்துல அப்படியே இருந்துச்சான். இத பார்த்து அங்க இருந்தவங்க இந்த புக்க சாத்தானே பாதுகாக்குதுன்னு சொன்னாங்களாம். சாத்தானால் எழுதப்பட்டு சாத்தானால் பாதுகாக்கப்படும் இந்த கோடெக்ஸ் ஈகஸ் புக்ல 25 பக்கம் கிழிக்கப்பட்டுள்ளது. யார் அந்த பக்கங்களை எடுத்தது, அந்த பேஜஸ் எங்க இருக்கு, அதை எடுத்தவங்க உயிரோட தான் இருக்கிறாங்களா? சர்ச் பண்ணா வெறும் மர்மமா தாங்க இருக்கு. பகவத்கீதை, பைபிள், குரான் எல்லாம் மனிதன் எப்படி நல்லவனா வாழணும் நமக்கு சொல்லி கொடுக்கும். இந்த புக்கு அடுத்தவனை எப்படி அழிக்கிறதுன்னு சொல்லுமா. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கமும் இருக்கிற மாதிரி நல்ல சக்தி இருக்கிற இந்த உலகத்துல இப்படிப்பட்ட கெட்ட சக்தியும் இருக்குதான் போல. சாத்தானால் எழுதப்பட்ட கோடெக்ஸ் ஈகஸ் புக்கு மிகவும் பாதுகாப்பான முறையில ஸ்வீடன் நாட்டு மியூசியத்துல பத்திரமா இருக்குங்க.